விஜயை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி யாராவது எழுதுனா அவரே ஃபோன் போட்டு என்னங்கன்னு கேட்பார். இளைஞர்கள் வந்து அவரை ரொம்ப விரும்புகிறாங்க. அதெல்லாம் இருந்தது ஒரு காலம். கவர்மெண்ட் நிர்ணயிச்சா கூட இவங்க தனியாக ஒன்று அது இதுன்னு பில்லை போட்டு வாங்கிடுறாங்க. ஹிந்திக்கு கொடுக்குற முன்னுரிமை தமிழுக்கும் கொடுங்கள்னு ஒரு சொல்ல வரணும். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் சார் வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து வாரம் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுது. அந்த மாதிரி இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ரஜினிகாந்த் பள்ளி நடத்துறது வாங்குகிற ஃபீஸை விட இதில் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதை பற்றி முதல்ல நான் கேட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதனால் அதை மறந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கேட்குறேன். இல்லை, அவர் சொல்கிற குற்றச்சாட்டே வந்து விஜய் ஸ்கூல் நடத்துகிறாரு, விஜய் ஸ்கூல் நடத்துகிறாருன்னு ஏதோ ஒரு சாராய கடை நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்கூல் தானே நடத்துகிறாரு, நல்ல விஷயம் தானே. இதில் வந்து இந்த ஸ்கூலில் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அந்த ஸ்கூலில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தனியார் ஸ்கூலில் ஒரே ஸ்கேல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் நிர்ணயித்தா கூட இவங்க தனியாக ஒன்று அது இதுன்னு பில்லை போட்டு வாங்கிடுறாங்க. அப்போ என்ன ஃபெசிலிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபீஸ் வந்து அதிகமாகிறது குறையிறது. ஒருவேளை ரஜினி பள்ளியை விட அங்கே வந்து அதிக ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போல இருக்குது, நமக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை அண்ணாமலை கொண்டு வர்றது என்னென்னா, இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சம்பந்தமான விவாதங்களில் தான் அவர் கொண்டு வர்றார். ஆக்சுவலாக வந்து இருமொழி கொள்கை தான் சரியானது, நம்ம மக்களுக்கு உகந்ததுன்னு விஜய் ஒரு முடிவெடுக்கும் பொழுது, உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் மும்மொழி கொள்கையை வச்சுருக்கீங்களே, நீங்கள் அங்கே ஹிந்தி சொல்லி தரீங்களே, அப்போ நீங்கள் எப்படி இதை பேசலாங்கிறது தான் அண்ணாமலையினுடைய கருத்து. இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்தியை திணிக்காதீங்கிறது தான் நம்முடைய கருத்தை தவிர இந்தி படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. இன்றைக்கி இந்தி பிரச்சார சபா பிரமாதமாக இயங்கிட்டு இருக்கு. 25 வருஷத்துக்கு மேலே யாராவது ஒரு போராட்டத்தில் அங்கே போய் கல் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனுமே கிடையாது. அது பாட்ட நிம்மதியாக இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஹிந்தி சொல்லி தராங்களோ அவங்கள போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. விருப்பப்பட்டவர்கள் படிக்கிறாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் இது போன்ற ஊர்களில் நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஒரு முழக்கத்தை அண்ணாமலை கொண்டு வந்தாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் இங்கே ஹிந்தி கற்றுக்குங்க, அங்கே அவங்க தமிழ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்திக்கு கொடுக்குற முன்னுரிமை தமிழுக்கும் கொடுங்கள்னு ஒரு சொல்ல வரணும். சொன்னார்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்தியை கற்றுங்கன்னு இங்கே திணிக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. அது அரசியலாக போயிடும். பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் விஜயை ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி அவர் சித்தரிக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஓகே சார். இப்போ நான் அதில் வந்துட்டு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அது உண்மையாக என்னன்றது தெரியல. ஆனால் போட்டிருந்ததை வந்துட்டு நார்மலாக ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது அப்படின்னா, அதான் பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போதே போய் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்களே, அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிறதோட ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் வந்துட்டு ஒரு ஆக்டர் வச்சுருக்காரு, ஒரு மெயினான பசங்க தான் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியும். ரஜினி சார் வந்து ஒரு காலேஜ் வச்சுருக்காரு, சிம்புலாம் வந்துட்டு அங்கே தான் படித்தார். அதோட ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கும். காலேஜ்லாம் யார் சொன்னது? அப்படிலாம் ஒண்ணுமே சார் எங்க கிளாஸ்ல வந்துட்டு ஒருத்தர் சொன்னார் சார். இல்ல நாங்க அங்க தான் போய் இல்ல, ரஜினி மனைவி லதா அவங்க வந்து ஆசிரம்னு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அது வந்து +2 வரைக்கும் ஆனது தான். அதை தாண்டி வந்து அங்கே கல்லூரி எல்லாம் எங்கேயுமே அவங்க குடும்பம் நடத்தவே இல்லை. அப்ப எங்களுக்கு ஏதாவது தப்பான இல்ல, போட்டோஷாப் செய்திகள் நிறைய வருதுங்க. அவங்க இல்லாத ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுறாங்க. இன்னொன்று வந்து இப்போ போடுறான் ஒரு ஃபோட்டோ கார்டு மாதிரியே இருக்குது, டிவியில் வர்றது மாதிரி ஒரு ஃபோட்டோ கார்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், டிவியில் தான் அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கருத்தோ செய்தியோ டிவியில் வந்ததே இருக்காது. இப்போ இவங்க வந்து உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அப்படி தான் எதையா ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நான் அதை பார்க்கல. ப்ரொஃபஸர் வந்து சொல்லும்போது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, நாங்கள் வந்துட்டு இங்கே நியூ காலேஜில் முடிச்சுட்டு அங்கே போவோம், கிளாஸ் எடுக்கிறதுக்கு போவோம். அதாவது ஐஸ்வர்யா அவர்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா அப்போது அந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான் வந்து படிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு தெரிந்து அவர் கல்லூரி நடத்துகிறதா எனக்கு தெரியல. ஓகே. இப்போ அவங்க வாங்குகிற ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டடீஸும் கொடுப்பாங்க, எல்லாமே எஜுகேஷனும் இருக்கும், அதுக்கான எல்லா வேலைகளுமே இருக்கும். அதை தாண்டி ஃபீஸை பற்றி அவர் பேசுகிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல இருக்கிற ஃபீஸை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது உங்களோட பதில் இருக்கா? இல்லைங்க, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கூலின் தரம் குறித்து நம்ம அதுக்கப்புறம் பேசியாக வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தனியார் கல்லூரியில் பள்ளிகளில்
நீங்கள் இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு சொல்லித்தராங்க. அங்கே வந்து கம்ப்யூட்டரை வச்சு பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதில் தான் பாடமே நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் சாக் பீஸில் போர்டில் எழுதி பாடம் நடத்துவதும் ஒன்றும் கிடையாது. அதற்கான எக்ஸ்பென்ஸ் வேறு, இதற்கான எக்ஸ்பென்ஸ் வேறு. ஆனால் அறிவை வந்து நம்ம அதை வச்சு தீர்மானிக்க முடியாது. இங்கே படிக்கிறவங்கலாம் பெரிய ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களாம் அறிவாளிகள்னும், ஃபீஸே கட்ட முடியாமல் படிக்கிறவர்கள்லாம் அறிவற்றவர்கள்னு நம்ம சொல்லவே முடியாது. இங்கேருந்து தான் பல பெரிய தியாகிகளும் பல அறிஞர்களும் இந்தியாவே வியக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் உருவாகியிருக்காங்க. இப்போ அப்துல் கலாம்லாம் சாதாரண தமிழ் வழி கல்வி தான் படித்தவர், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் தான். அதுமாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். மயில்சாமி, அண்ணாதுரை, சிவம் எல்லாருமே வந்து இன்றைக்கி இஸ்ரோவில் இருக்கிற பல பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். ஸோ அதனால் வந்து அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு இந்த ஸ்கூலில் என் பொண்ணு படிக்குது, என் பிள்ளை படிக்குதுன்னா அது ஒரு ஸ்டேட்டஸாக நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்டேட்டஸில் அமைந்த ஸ்கூலாக வேணால் அது இருக்கலாமே தவிர இதை வச்செல்லாம் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஓகே சார், இப்போ அண்ணாமலையை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் சீமான் வந்து சொல்லியிருக்காரு, கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வர மாதிரி இருந்தபோது நானும் தம்பியும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தவர். நாங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க வந்து தலைவராக இருந்தபோதே வந்துட்டு அந்த கட்சி கூடலாம் கூட்டணி வைக்கல, எப்படி நாங்கள் வந்துட்டு இந்த கட்சி கூட வைப்போம், விஜய் சாரோட கட்சியில் வந்துட்டு கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட பதில்? அதைத்தானே விஜய் ரசிகர்களும் சொல்கிறாங்க. தப்பி தவறி அங்கே போய் சேர்ந்துடாதீங்க, அது நமக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு. இன்னொன்று, சீமான் வந்து அவர் ஒரு பரபரப்பான தலைவராகவும் மக்கள் விரும்புகிற தலைவராகவும் ஒரு காலத்தில் இருந்தார். அன்னைக்கு வந்து அதிமுக அவரோட கூட்டணி வைக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இவர் தான் வந்து இல்லை திராவிட கட்சிகளோட நமக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார். அவரோட கூட்டணி வைப்பதற்கு பல பேர் விரும்புனாங்கங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி இங்கே இருக்குது. இளைஞர்கள் வந்து அவரை ரொம்ப விரும்புகிறாங்க. அதெல்லாம் இருந்தது ஒரு காலம். எப்போ அவர் பெரியாரை தொட்டாரோ அவர் வந்து ஒரு தரந்தாழ்ந்து பேச ஆரம்பித்தாரோ மேடைகளில், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் இந்த கேள்வி கேட்குறவங்களையும் அடிக்கிற அளவுக்கெல்லாம் போவார். இன்னொன்று அந்த இதவே நம்மளால் பார்க்கும்போது ஒரு தலைவருக்குரிய இலக்கணத்துலேருந்து ரொம்ப மாறிட்டாரோங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு காலத்தில் நானும் அவரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். அவருடைய இலக்கணம் அந்த தலைவருக்குரிய இலக்கணத்துலேருந்து ஒரு பல பொடிகள் இறங்கி கீழே இன்றைக்கி வந்துட்டார். ஸோ இந்த சூழலில் அவர் வந்து தாவேக்கா கூட போய் சேர்றதோ அல்லது தாவேக்கா வந்து சீமானோட கூட்டணி வைப்பதோ தாவேக்காவுக்கு தான் கெடுதல். ஏன்னா அந்த கட்சி மேலே இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. அவர் வெளியில் விஜய் வந்து எதிர்காலத்தில் பேச போகிறது, அந்த கட்சி நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அது மாறலாம், நமக்கு தெரியாது. இன்றைக்கி அதன் மீது ஒரு மரியாதையை வச்சுருக்காங்க. அது என்னமோ பண்ண போகுதுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த சூழலில் ஒரு சீமானோடு சேர்ந்து கூட்டணி வைப்பது சாத்தியம் இல்லை, வச்சாலும் அது சரியாக இருக்காது. அது எதுக்கு சீமான் சொல்லணும்? விஜயே அந்த எண்ணத்தில் தான் இருப்பார். ஓகே சார், இப்போ இன்னும் ஒரு வந்துட்டு இது காசிப்பா நியூஸா அப்படி ஏதோ ஒரு மாதிரி பரவிட்டு இருக்கு. நான் கேட்கறது கரெக்டாக என்னன்னு தெரியல. லொல்லு சபா டீமை வந்துட்டு விஜய் சார் திட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லை, அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லொல்லு சபா டைரக்டர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த கேரக்டர்களில் நடித்த நடிகர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். அவங்களே வெளிப்படையாக சொல்லும் பொழுது நம்ம இல்லைன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னொன்று, அந்த காலத்தில் எஸ்சி அப்படி தான் இருந்தார். அவர் கொஞ்சம் கோபப்படுகிற ஒரு கேரக்டர், டக்குன்னு கோபப்பட்டுருவார். விஜய்க்கு எதிராக அல்லது விஜயை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி யாராவது எழுதுனா அவரே ஃபோன் போட்டு என்னங்கன்னு கேட்பார். நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, நீங்களா ஏன் வந்து இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறீங்க அப்படின்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. ரொம்ப அதிகப்படியாக போய் சில பத்திரிகை ஆஃபீஸில் போய் ஒரு 50-60 பேர் போய் தகராறுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து அவருக்கு அவர் வயதின் காரணமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்கு. அதனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, எப்போவுமே நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். இது வந்து 10 வருஷம் கழித்து நமக்கு ஒரு பெரிய தீமையாக கூட முடியலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி தான் இது.